கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக நமக்கு நன்றி. நம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருக்கிறபடியால் நமக்கு நன்றி. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூட இருக்கிறீர்களோ அங்கே அவர் மத்தியில் இருக்கிற எண்ணில் இருக்கிறபடி கர்த்தாவினீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள நம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவினீர் எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும், சத்தியத்தை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எதுமான செய்கிறீர் தகப்பனே, அதற்காக நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம் அது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். அதற்குள்ளே நாம் எல்லாரும் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருளின் ராஜ்யத்திலே நாம் இருந்தோம். பிசாசினுடைய ஆளுகைக்கு கீழாக நாம் இருந்தோம். பாருங்க, சாத்தானின் ஆளுகைக்கு கீழே இருந்த நம்மை விடுதலையாக்கி இயேசுவின் ஆளுகைக்கு கீழே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நரகத்தின் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த நம்மை பரலோகத்தின் அரசாட்சிக்கு கீழே பாருங்க தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நரகத்தின் தீமைகள் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி பரலோகத்தின் நன்மைகளுக்கு கீழே என்ன செய்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, சில நேரங்களில் நம்ம இதை லேசாக வாசிச்சுட்டு அப்படியே போயிடுறோம். அநேக நேரங்களில் பாருங்க, வி டேக் இட் ஃபார் கிராண்டட். அதாவது தேவன் கொடுத்த அந்த நன்மைகளை ரொம்ப லேசாக எடுத்துக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தேவன் நமக்கு அருளி செய்த நன்மைகளை அற்பமாக கூட நினைச்சிடுறோம். அருமையானவர்களே, ஆனால் இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரோட ராஜ்யத்திற்குள்ளே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு, உள்ள கொண்டு வந்திருக்கிறார் என்பது பாருங்க மிகப்பெரிய விஷயம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய அற்புதம். பாருங்க, சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ஒன்றும் இல்லாத நிலைமையிலிருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இடம் வாங்கி வீடு கட்டி காரை வாங்கி வாழ்க்கைக்குரிய சகல வசதிகளையும் ஏற்படுத்தியிருப்பாங்க. அது அவங்களுக்கு லேசில் வரல. ரொம்ப பிரயாசப்பட்டு முன்னேற்றமான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைகளை பாருங்க, அதுகளுக்கு இது ஒன்றுமே தெரியாது இல்லையா? அது என்ன யோசிக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நான் வந்துடும் போல. பாருங்க, உலக வாழ்க்கைன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் போல, எல்லாம் நல்ல காரியங்கள்லாம் இருக்கும் போலன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் நினச்சிக்கிறாங்க. பிள்ளைகளுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா அறியாமை, அறிவீனம். அந்த பிள்ளைகளுக்கு தெரியல, உலகத்தில் கோடி பிள்ளைகள் இவங்கள மாதிரி இருக்கிற பிள்ளைகள் சொந்த வீடுனா என்னென்ன தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. வசதி வாய்ப்புனா என்னென்னே தெரியாத ஒரு நிலைமையில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, அதெல்லாம் எதுவுமே இந்த வசதியான வீட்டில் பிறந்த குழந்தைக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? அப்பா அம்மா சில நேரங்களில் சின்ன பிள்ளைகள் பாருங்க எடுத்தெறிஞ்சு பேசுதுங்க, உள்ளத்தை என்ன செய்தாங்க புண்படுத்துகிறாங்க சின்ன பிள்ளைகள். அப்பா அம்மா சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்படா, இந்த பிள்ளைக்காக இவ்வளவு நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம், இது இந்த மாதிரி நம்மளை எடுத்தெறிஞ்சு பேசுதேன்னு சொல்லி அப்பா அம்மா உள்ளம் வேதனைப்படுகிறது, அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். பாருங்க, அதே குழந்தை கொஞ்சம் நல்லா வளர்ந்து பாருங்க இந்த ரியாலிட்டிஸ், இந்த நிஜங்களெல்லாம்
அறிந்து கொண்ட பிறகு, புரிந்து கொண்ட பிறகு, ஐயோ நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டுருக்கிறாங்க, எவ்வளவு தாழ்வான நிலைமையிலிருந்து ஏறி வந்திருக்கிறாங்க, இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறாங்கன்றது குழந்தைக்கு விளங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அது குழந்தை இல்லை, இப்போ வளர்ந்துருச்சு பாருங்க. அது விளங்க ஆரம்பித்த மாத்திரத்தில் பாருங்க அப்பா அம்மாவை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுதுங்க, இல்லையா இல்லையா அப்பா அம்மாவை கனம் பண்ணுதுங்க. அப்பா அம்மாவுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி என்ன செய்யுதுங்க, பேசுதுங்க. கவனியங்கள். ஏன்னா குழந்தைகள் பாருங்க மெச்சூரிட்டிக்கு வந்துருச்சு, ஒரு வளர்ச்சிக்கு வந்துடுச்சு. குழந்தை பருவம் நல்லது, இனிமையானது. ஆனால் அதில் ஒரு பாதகமான விஷயம் என்னன்னா அறியாமை. குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஞான அறிவு இல்லாத ஒரு பருவம் தான் குழந்தை பருவம், இல்லையா? ஆமீன். குழந்தைகளை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுக்க முடியாது. பெற்றோர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லா பொறுப்புகளையும் பிள்ளைகிட்ட கொடுத்துடணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அது குழந்தையா இருக்கிற வரைக்கும் பெற்றோர்கள் அதை நம்பி என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. ஏன்னா பெற்றோர்கள் ஞான அறிவிலே குழந்தைகள் வளரும்படி எதிர்பார்க்கிறார்கள். அதே போல தான் பாருங்க, நாமும் அப்படிதான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிறந்த போது அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக பிறந்தோம். மறுபடியும் பிறந்தீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது, இல்லையா? வாசிங்க 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அதாவது மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் யாரு? மறுபடியும் பிறந்தவர்கள். பாருங்க, இவங்க ஒரு முறை தாயின் வயிற்றில் பிறந்தது மட்டுமல்ல, பாருங்க தேவனுக்கு பிறந்திருக்கிறார்கள், மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறந்த ஆட்கள். நிக்கதேமு என்கிற மனுஷன்ட்ட இயேசு சொன்னார், இல்லையா? அவன் பெரிய போதகன், இஸ்ரவேலில் பெரிய போதகன். பாருங்க, ரொம்ப நாளா யூதர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், போதிச்சிருக்கிறான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ மறுபடியும் பிறக்கணும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு சொல்லி நிக்கதேமுட்ட இயேசு சொன்னார், இல்லையா? அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். பாருங்க, நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆனால் பிறப்பு பாருங்க, அது நேச்சுரலும் ஒன்று தான், அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவலும் ஒன்று தான். நேச்சுரலாக இயற்கை பிரகாரமாக பிள்ளைகள் எப்படி பிறக்கிறாங்க, குழந்தைகளாக பிறக்கிறாங்க. அதே போல் அருமையானவர்களே, தேவனுக்கு பிள்ளைகளாக பிறக்கும் போதும் குழந்தைகளாக தான் நினச்சிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக பிறந்தவர்கள் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை 10 வருஷமா குழந்தையாவே இருந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அது 10 வருஷத்துக்கு ஏற்ற வளர்ச்சி அதுக்கு இருக்கணும். 15 வருஷத்துக்கு ஏற்ற வளர்ச்சி அதுக்கு இருக்கணும். எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அதே போல அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அருமையானவர்களே அந்த குழந்தை பருவத்தை தாண்டி வளரும்படி எதிர்பார்க்கிறார் தேவன். வளரும் போது தான் பாருங்க தேவன் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். வாசிங்க, கலாத்தியர் 4 அதிகாரம், கலாத்தியர் 4 அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமே இல்லை. பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அது குழந்தையா இருக்குதுன்னா அந்த குடும்பத்தினுடைய சொத்து சுதந்திரத்துக்கு எல்லாத்துக்கும் குழந்தை தான் பங்காளி. ஆனா இது சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் எதுவும் இந்த பிள்ளையினுடைய பேருக்கு வராது.
வீட்டில் இருக்கிற வேலைக்காரனும் ஒன்று தான், அவனுக்கும் ஒன்றும் இல்லை. வீட்டில் பிறந்த இந்த குழந்தைக்கும் இன்னும் ஒன்றும் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ஆனால் அதே பிள்ளை பாருங்க, 18 வயசு, 20 வயசு, 21 வயசை கடக்கும்போது அந்த குடும்பத்தின் சொத்துக்கு அந்த குழந்தை பாருங்க வளர்ந்து அது நல்ல மெச்சூர் ஆகும்போது பங்காளியாக மாறுகிறது இல்லையா? அதே போல தான் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக பிறந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம் இல்லையா? தேவனுக்கு பிறந்திருக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்கள். அதாவது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். கவனிங்க, ஆவியாயிருக்கிற கர்த்தர் நம்முடைய ஆவியை மறுபடியும் பிறப்பித்திருக்கிறார். நம் தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை. அதனால தான் பாருங்க, கிறிஸ்தவர்கள் நான் குப்பை தூசி, நான் ஒன்றும் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்ட பாவி, நான் மனம் திரும்பின பாவி, இப்படிலாம் பேசவே கூடாது. ஏன்னா அதுக்கும் பாருங்க புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கும் கொஹிரன்ஸே கிடையாது. ஒத்து போகவே ஒத்து போகாது. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் குப்பை தூசி, நான் அற்ப புழு, நான் பூச்சி, நான் ஒன்றும் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்ட பாவி இப்படின்னு சொல்லிட்டா இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கர்த்தருக்குள்ள நம்மளை தாழ்த்திட்டோம்னு நினைக்கிறாங்க. அது தாழ்மை கிடையாது, சுத்த அறிவீனம், சுத்த முட்டாள்தனம். கவனிங்க, என்ன சொல்லணும்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். பாருங்க, நான் தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினன், நான் கிறிஸ்துவுடன், நான் தேவனுடைய சுதந்திரவாளி, கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரனா இருக்கிறேன். பாருங்க, அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. பைபிள்ல என்ன போட்டிருக்குதோ அதான் சொல்லணுமே ஒழிய தாழ்மைன்ற போர்வையில கண்டதையும் பேசக்கூடாது. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பைபிள் என்ன போட்டிருக்குதோ அதை பேசணும், பைபிள் என்ன போட்டிருக்குதோ அதை விசுவாசிக்கணும். கவனிங்க, இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்தவர்கள், தேவனுக்கு பிறந்தவர்கள் என்ன செய்யணுமா? ஆவியிலே வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திருப்புங்க 1 பேதுருவின் புஸ்தகம், 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி, எல்லாரும் சொல்லுவோம் வளரும்படி, வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். குழந்தை பால் மேல வாஞ்சையா இருக்கிறது போல மறுபடியும் பிறந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வசனத்தின் மேலே வாஞ்சையா இருக்க வேண்டும் என்று தேவன் போதிக்கிறார். வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கிறதுனால என்ன நடக்கும்? அருமையானவர்களே, நம்ம ஸ்பிரிச்சுவலா, ஆவிக்குரிய ரீதியிலே வளருகிறவர்களாய் நாம் இருப்போம். எவ்வளவு அதிகமாய் கிறிஸ்துவுக்குள்ள வளருகிறோமோ அவ்வளோ அதிகமாய் பாருங்க ஆவிக்குரியவர்களாய் நாம் மாறுவோம். எவ்வளோ அதிகமாய் ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறோமோ அவ்வளோ அதிகமாய் உலக பிரகாரமான நன்மைகளை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக மாறுவோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அப்ப தேவனுடைய பிள்ளைகள், ஆவியிலே தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்தவர்கள், அவர்கள் வளரும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மை வளரச் செய்கிற ஒரு முக்கியமான சத்தியம் என்னன்னா பாருங்க, தேவ அன்பை குறித்த ஒரு அறிவு. எல்லாரும் சொல்லுவோம், தேவ அன்பை குறித்த ஒரு அறிவு. இது ரொம்ப முக்கியம். பாருங்க, தேவ அன்பு விளங்காத ஆட்கள் குழந்தைகளாவே இருப்பாங்க. தேவ அன்பு விளங்கிடுச்சுன்னா பாருங்க, அந்த குழந்தைகள் பெரியவர்களாக மாறி விடுகிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து விடுகிறார்கள். இதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல உதாரணம். பவுலை குறித்து 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம். போவோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிக்கிறேன்.
நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். பாருங்க, இங்கே அன்பு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பு எனக்கு இராவிட்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அன்புங்கிற வார்த்தை அகாப்பே என்று பாருங்க கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அகாப்பேனா தேவ அன்பு. எல்லாரும் சொல்லுவோம் தேவ அன்பு. பாருங்க, தேவ அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இந்த ஆள் பாருங்க பெரிய ரொம்ப படித்த மனுஷன். சொல்றாங்க அவரை பற்றி 12 லாங்குவேஜில் பேசுவாராம். 12 லாங்குவேஜஸை சரளமாக பேசுவாராம். அந்த மாதிரி ஒரு கெட்டிக்காரன் பாருங்க இந்த பவுல். அப்படின்னா ரொம்ப பிரில்லியன்ட்னு அர்த்தம். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் தூதர் பாஷைகளையும் மனுஷர் பாஷைகளையும் பேசினாலும், அவ்வளவு கெட்டிக்காரனா இருந்தா கூட அன்பு தேவ அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். வெண்கலம் சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப எரிச்சலாயிரும் இல்லையா? டான் 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 அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா வெறுத்து போயிடும். அதே போல எதுக்கு கை தட்டுறோமோ அதுக்கு கை தட்டுறோம்ல இல்லையா? கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி என்ன செய்கிறோம்? கை தட்டுகிறோம். மற்றவங்களை உற்சாகப்படுத்தும்படி கை தட்டுறோம். நான் எப்போ பார்த்தாலும் கை தட்டிகிட்டே இருந்தா ரொம்ப எரிச்சலாக இருக்கும். கவனிங்க, பவுல் அப்படிதான் சொல்றாரு. ஒரு ஆள் எப்போ பார்த்தாலும் கை தட்டிட்டு இருந்தா அந்த ஆளை எவ்வளோ வெறுப்பாக நினைப்பாங்க. இந்த வெண்கலம் ஓயாமல் சந்தம் போட்டு இருந்துச்சுன்னா அதை எவ்வளோ வெறுப்பாக நினைப்பாங்க. அந்த மாதிரி அன்பில்லாத மனுஷன், தேவ அன்பை புரிந்து கொள்ளாத மனுஷன் பாருங்க மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப எரிச்சலை ஊட்டுகிற ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆனால் நான் மற்றவங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறேன். காரணம் தேவ அன்பு எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறாரு. அன்பை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் பாருங்க இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். 2ஆம் வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும், எல்லாரும் சேர்ந்து வசிங்க, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஐ எம் நத்திங். ஐ எம் அன் யூஸ்லெஸ் நோபடி. ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆளு அன்பு எனக்கு இராவிட்டால். கவனிங்க, ஆனால் இன்னைக்கு நான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறேன். அதுக்கு காரணம் தேவ அன்பு எனக்கு இருக்கிறது. கவனிங்க, இந்த அன்பு மனுஷனை வேற ஆளா மாத்திருது பாருங்க. தேவ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் வெற்றி பெற விரும்புறீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, சமுதாயத்தில் வாழ்க்கையிலையும் சரி, வேலை ஸ்தலத்திலையும் சரி, படிக்கிற இடத்துலையும் சரி, தேவ அன்பை காண்பிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் டாப் கிளாஸ் பீப்புள். நீங்கள் உயர்தரமான மக்கள். அருமையானவர்களே, யாரும் உங்களை வெறுக்க மாட்டாங்க. எல்லாரும் உங்களை என்ன செய்வாங்க? நேசிப்பாங்க. இந்த அன்பு மனிதர்களை பாருங்க விலையேறப்பட்டவர்களாக மாற்றுகிறது. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆனால் அன்பு எனக்கு இருக்கிறதுனால நான் ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. 3ஆவது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. முதல்ல சொன்னாரு அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அடுத்து சொல்றாரு அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இந்த அன்பு பாருங்க வாழ்க்கையில பெரிய பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது, பெரிய லாபத்தை கொண்டு வருகிறது. நீங்க தேவ அன்பை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அருமையானவர்களே, அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரயோஜனத்தை கொண்டு வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் எப்பவும் அடிக்கடி சொல்லுவேன், நான் வேத சத்தியங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சத்தியம் தேவ அன்பை பற்றிய சத்தியம். ஏதாவது ஒரு புக் ஸ்டோருக்கு போனேன்னா முதல்ல அந்த புக் ஸ்டோரில் இருக்கிற புக்ஸினுடைய டாபிக்ஸ் பார்க்கும்போது இந்த அன்பை பற்றி தான் நான் பார்ப்பேன். நான் அன்பை பற்றி யாராவது எழுதியிருக்கிறாங்களா? நிறைய அன்பை பற்றிய புஸ்தகங்கள் என்கிட்ட இருக்குது. கவனிங்க, அதை வாங்கிட்டு படிக்கிறது.
தேவ அன்பை அருமையானவர்களே அறிந்து கொண்ட பிறகு எண்ணங்கள் மாறுகிறது, வாழ்க்கை மாறுகிறது. பாருங்க, அன்பில்லாத ஒரு மனுஷன், அன்பை ஆழமாய் அறிந்து கொள்ளாத ஒரு மனுஷன் சுயநலவாதியா இருக்கிறான். கணவன் மனைவிக்குள்ள பாருங்க, இந்த சுயநலம் கிடந்துச்சுன்னா சண்டையாவே இருக்குது. எப்படி பாஸ்டர் தெரியும்னு கேட்காதீங்க. பாருங்க, சுயநலம் கிடந்துச்சுன்னா சண்டையாவே இருக்குது. ஆனா தேவ அன்பை அங்க வெளிப்படுத்தும் போது சண்டைகள் மறைந்து விடுகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய நலனை முன்வைக்கிறான், மனைவி கணவனுடைய நலனை முன்வைக்கிறாள். அருமையானவர்களே, அங்க சுயநலத்துக்கு இடமே கிடையாது, அங்க சண்டைன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அங்க சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழிகிறது. பாருங்க, இப்படிதான் குடும்பங்கள் இருக்கணும், இப்படிதான் சபைகள் இருக்கணும், இப்படிதான் நம்முடைய அருமையானவர்களே அசோசியேஷன்ல அருமையானவர்களே சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பி வழிகிற ஒரு நிலை உண்டாயிருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு வருவது தேவனுடைய அன்பு. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்கு கொடுப்பது தேவனுடைய அன்பு. இப்ப பாருங்க, 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஒரு காலம் ஒழியாதுன்னு சொல்லி தமிழ்ல போட்டாங்க, அது அவ்வளவு கிளியரா இல்லை. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா லவ் நெவர் ஃபெயில்ஸ், காட்ஸ் லவ் நெவர் ஃபெயில்ஸ். பாருங்க, தேவனுடைய அன்பு ஒரு காலம் தோற்று போகாது. பாருங்க, தேவனுடைய அன்பை சார்ந்து கொண்ட மனுஷன், தேவனுடைய அன்பை முன்வைத்து வாழுகிற ஒரு மனுஷன் தோற்று போகவே மாட்டான். தேவ அன்பை விட்டு விடுகிறவன் பாருங்க வெட்கப்பட்டு போவதற்கு 100% சாத்தியம் இருக்கிறது. கவனிங்க, அப்ப அன்பை பற்றி என்ன அருமையான விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. நீங்க பைபிள்ல சொல்லியிருக்கிற இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய சொல்லியிருக்கிற அந்த அன்பின் விளக்கங்களை போல ஒரு விளக்கத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த தத்துவ சாஸ்திரியும் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை அன்பை பற்றி கொடுக்கவே இல்லை. பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லவ் இங்கதான் இருக்குது. பாருங்க, இருக்கிறதுல தலை சிறந்த விளக்கம், அன்பை பற்றிய விளக்கம் பைபிள்ல தான் இருக்குது. பைபிளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. பாருங்க, பெஸ்ட் புக்கை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கேயும் கேட்காத சத்தியத்தை சபையில் கேட்கலாம். சபை ஒரு அற்புதமான இடம். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, யூனிவர்சிட்டியில போய் கேட்க முடியாது இதெல்லாம். குடும்ப வாழ்க்கைக்குரிய வெற்றியை பற்றி யூனிவர்சிட்டிலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா சபைக்கு வந்தா கேட்கலாம், கேட்டா விசுவாசிக்கலாம், விசுவாச குடும்ப வாழ்க்கையில வெற்றி பெறலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி பெறலாம். எவ்வளவு அற்புதமான காரியங்கள் பாருங்க. ஆகவே அன்பை பற்றி விளக்குகிறார். கடைசியில் சொல்றார், அன்பு ஒரு காலம் தோற்று போகாது. ஏன்னா இந்த ஆளுக்கு பாருங்க, அன்பு நல்லா விளங்கிடுச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பை விளங்கி கொண்ட ஒரு மனிதன், அன்பை அறிந்து கொண்ட ஒரு மனுஷன். நான் சொன்னேன் இல்லையா, அன்பு விளங்கிடுச்சுன்னா ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ரீதியில் நினைச்சிட்டான், வளர்ந்துட்டான்னு அர்த்தம். இப்ப பாருங்க 11ஆவது வசனம். நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். பாருங்க, அதாவது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அற்புத மாற்றம் வந்துருச்சு. நான் கிறிஸ்துவுக்கு குழந்தையா இருந்தேன், குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். ஆனா இந்த அன்பு விளங்கின மாத்திரத்துல நான் புருஷனாகி விட்டேன், வளர்ந்து விட்டேன். எப்படி மன்னிக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படி விட்டு கொடுக்கறதுன்னு தெரிஞ்சு போச்சு, எப்படி மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு, எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பது என்பது தெரிஞ்சு போச்சு. பாருங்க, வாழ்க்கையில எப்படி அன்பிலே நடந்து கொள்வது என்பது எனக்கு விளங்கிடுச்சு. ஆகவே குழந்தையை போல இருந்த நான் புருஷனாக ஒரு பெரிய வளர்ச்சிக்குள்ளே வந்து விட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே படிகள் தான் பாருங்க நமக்கும்.
ஆ? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வாஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குமானால் அது அன்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதை பற்றி 1 கொரிந்தியர் 12:31 வசனத்தை பாருங்க. இந்த அன்பை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உள்ள வசனம் அது. இந்த சாப்டரு 1, 2, 3, 1 வசனங்கள் வருது இல்லையா, இதெல்லாம் நம்ம மனிதர்கள் ஆட் பண்ணது. ஆனால் இது எல்லாமே ஒரே லெட்டர் தான். இதில் இந்த நம்ம படிப்பதற்காக, அறிந்து கொள்வதற்காக இந்த சாப்டர், இந்த வசனங்கள்லாம் மனிதர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வசனம், இந்த சாப்டர்லாம் அப்படிலாம் கொடுக்கல. கர்த்தர் அப்படியே ஒரே ஏசாயா தீர்க்கதரிசனம் வரிசையாக அப்படியே சொல்லியிருக்கிறாரு. இவங்க தான் பிரித்து நம்ம படிக்கிறதுக்கு ஏதுவாக வசதியாக இருப்பதற்காக பிரித்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 13ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது 31ஆம் வசனத்தோட, 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தோட சேர்ந்த பகுதி தான். இப்போ பாருங்க, 31வது வசனம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I'll show you the more excellent way. அதிக மேன்மையான வழி. எல்லாரும் சொல்லுவோம், அதிக மேன்மையான வழி. வாழ்க்கைக்கு ஒரு அதிக மேன்மையான வழி இருக்குதுங்க. அதிக மேன்மையான வழி. அது என்ன வழி? தேவ அன்பை அறிந்து கொண்டு அதன்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதன்படி வாழுகிற ஒரு வழி. பாருங்க, அதிக மேன்மையான வழின்னு சொல்லிட்டு தான் அந்த அன்பை பற்றி என்ன செய்கிறாரு, பேசுகிறார். இப்போ நமக்கும் இதே ஸ்டெப்ஸ் தான். நாமளும் இந்த அன்பை கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் இயங்கி கொண்டிருக்கிறது இல்லையா. மனுஷன் பாவத்தில் விழுந்து கிடக்கிறான். பாவத்தில் விழுந்து போன ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மனம் திரும்பாதவர்கள் எல்லாரும் பாவத்தின் ஆளுகைக்கு கீழே தான் இருக்கிறாங்க. பைபிளில் போட்டிருக்குது, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் பாருங்க உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் இந்த மனிதருடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இவ்வளவு பாருங்க விழுந்து போன உலகமா இருந்தா கூட இது இயங்கி கொண்டிருக்கிறது. the wheel of life is rotating. அதாவது வாழ்க்கை சக்கரம் என்பது சுழண்டு கொண்டே தான் இருக்குது இல்லையா. உலகத்தில் கிட்டத்தட்ட 200 நாடுகள் இருக்கிறது. எல்லா நாடுகள்லையும் சேர்த்து 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழுகிறார்கள். அத்தனை மக்களும் இன்னைக்கு உலகத்தில் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. என்ன காரணம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஆராதிக்கிறேன் என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, மனுஷன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி 1000 காரணங்கள் சொல்லலாம். ஏன் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்பதற்கு மனுஷன், இந்த தத்துவ சாஸ்திரிகளும் இவங்களும் 1000 காரணங்களை சொல்லலாம். ஆனால் வேதம் ஒரே காரணத்தை சொல்கிறது. அது என்னன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இவ்வளவு பாவத்தில் விழுந்து மனுஷன் இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருந்தா கூட வாழ்க்கை சக்கரம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, திருமணங்கள் நடக்கிறது, குழந்தைகள் பிறக்கிறார்கள், ஒரு சந்ததி போகுது, அடுத்த சந்ததி வருது இல்லையா. பாருங்க, வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டே இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான். அது என்ன காரணம்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, அன்பின் தேவன் அருமையானவர்களே மனிதனுக்கு நல்ல வாழ்க்கையை திட்டமிட்டு ஆதியிலே அவனை படைத்து ஏதேன் என்கிற தோட்டத்திலே அவனை வைத்தார். சம்பூர்ண வாழ்வும் பரிபூர்ண வாழ்வும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பூமியை ஆண்டு அனுபவிக்கக்கூடிய உரிமையையும் சாக்கியத்தையும் பொறுப்பையும் தேவன் மனிதனுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதாம் மூலமாக தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவன் தேவ பக்தியுள்ள சந்ததியை பிறப்பித்து இந்த முழு உலகத்தையும் ஏதேன் தோட்டமாக மாற்றி இந்த முழு உலகமும் தேவனை ஆராதிக்கிற ஒரு உலகமாக, நீதியால் நிரப்பப்பட்ட ஒரு உலகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்து தான் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் இந்த உலகத்திலே படைத்தார். மல்கியாவில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே என்று எழுதப்பட்டிருக்கிறது.
பாவ சந்தையை பிறப்பித்து தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொலை கொள்ளை விபச்சாரம் வேசித்தனம்னு சொல்லி கர்த்தருக்கு அடாத காரியங்களை செய்து அப்படி மனிதன் வாழும்படி அருமையானவர்களே தேவன் இந்த உலகத்தை என்ன செய்யல படைக்கல. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ஆதாமின் மூலமா அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. ஏதேன் தோட்டத்தில் கொண்டாந்து வைக்கிறாரு. அப்பா எல்லாவற்றையும் உனக்காக தான் படைச்சிருக்கிறேன், உன்னை எனக்காக படைச்சிருக்கிறேன். நீ என்னுடைய பிரதிநிதியா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் மூலமா கர்த்தருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. பூமி எல்லாம் தேவனை துதிக்கிற துதியினால் நிறைந்திருக்கும் என்று தேவன் எதிர்பார்த்து தான் அருமையானவர்களே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைத்தார். ஆனால் நடந்தது வேற இல்லையா? நடந்தது என்னன்னா பாருங்க, அவன் பாவம் செய்து சொர்க்கமாக இருக்க வேண்டிய உலகத்தை நரகமா நினைச்சிட்டான், மாத்திட்டான். தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருந்த உலகம் பிசாசின் ஆளுகைக்கு கீழே போயிடுச்சு. இப்போ தேவன் தம்முடைய அன்பின் திட்டத்தை வகுத்தார் என்று வேதத்திலே நாம வாசிக்கிறோம். தேவன் பாருங்க, அன்பின் திட்டத்தை வகுத்த தேவன் இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அன்பின் திட்டங்களை வகுத்து வச்சிருக்கிறார். தேவனுடைய திட்டங்கள் மாறவே மாறாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவரீர் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. நான் சொல்லுகிறேன், உங்களை குறித்து கர்த்தர் அன்பின் திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறாரு. உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. எல்லாரும் சொல்லுவோம், சமாதானத்துக்கு ஏதுவான நல்ல திட்டத்தை என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் தேவன் வகுத்து வைத்திருக்கிறார். அதுதான் சத்தியம். கவனிங்க, அன்பின் தேவன் ஒரு திட்டத்தை போடுறாரு. பரலோகத்தில் ஒரு போர்டு மீட்டிங் நடக்குது. மனுஷன் இந்த மாதிரி விழுந்து போயிட்டான், பிசாசுக்கு அடிமையாயிட்டான், பிசாசுடைய ஆளுகைக்கு கீழே போயிட்டான். தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருந்து ராஜா மாதிரி இந்த உலகத்தில் ஆளுகை செய்ய வேண்டியவன் இந்த மாதிரி கேவலமான ஒரு நிலைமைக்கு போயிட்டான். இப்போ இவனை மீட்டெடுக்கணும்னா பரிசுத்த ரத்தத்தை சிந்த வேண்டும். யார் பூமிக்கு போவது சொல்லி பரலோகத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. கவனிங்க, அந்த மீட்டிங்கில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று சொல்லுகிறார், நான் போகிறேன், என்னை அனுப்பும். பூலோகத்துக்கு வர்றதுன்று சாதாரண விஷயம் கிடையாது. விழுந்து போன மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்க, யூதர்களும் ரோமர்களும் இயேசுவை என்ன பாடுபடுத்தினாங்க பாருங்க. விழுந்து போன மனிதர்கள் இருக்கிறார்கள், பேய் பிசாசுகள் இருக்கிறது, பலவிதமான பாருங்க தீமையான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இதன் மத்தியில் பரலோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்த விட்டுட்டு பூலோகத்துக்கு வரணும்னா அருமையானவர்களே எவ்வளோ பெரிய தியாகம் உள்ள அவருக்கு இருந்திருக்கணும். யோசித்து பாருங்க. சில நேரங்களில் பாருங்க, இங்கேருந்து அமெரிக்காவுக்கு சில ஆட்கள் போயிடுறாங்க. அங்கே போய் கொஞ்சம் வருஷம் இருந்து கிரீன் கார்டு வாங்கிடுறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிரீன் கார்டு வாங்கிட்டா அப்புறம் என்னைக்காவது இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா எப்போ வருவீங்க ஃபேமிலியா? எப்போ அமெரிக்காவை விட்டுட்டு இந்தியாவில் வந்து எப்போ குடியேற போறீங்கன்னு சொல்ல, இந்தியாவில் வந்து குடியேறதா நடக்காத விஷயம். நாங்கள் கிரீன் கார்டு வாங்கிட்டோம், நாங்களாட்டும் எங்களுக்கு பின் சந்ததி ஆகட்டும், யாரும் அமெரிக்காவை விட்டுட்டு இந்தியாவுக்கு என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம்னு சொல்லி பாருங்க முத்திரை குத்திடுறாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே ரொம்ப வசதியாக இருக்குது, எல்லாம் ரொம்ப பெட்டராக இருக்குது இந்தியாவை காட்டிலும். அதனால் யாருக்கும் இஷ்டம் கிடையாது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. இங்கேருந்து வேணால் அங்கே போகிறாங்களே வழியா, அங்கேருந்து இங்கே வர மாட்டேங்கிறாங்க. என்ன கொடுத்தாலும் வரமாட்டேன்றாங்க. யோசித்து பாருங்க, பரலோகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹெவன் இஸ் ஹெவன், பரலோகம் பரலோகம். அருமையானவர்களே, அங்கேருந்து பூலோகத்துக்கு வர்றதுன்றது லேசான ஒரு காரியம் கிடையாது. அருமையானவர்களே, இயேசுவை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து, எல்லாரும் சொல்லுவோம் தம்மைத்தாமே வெறுத்து. எவன் வெறுப்பான்? தன்னைத்தானே. பாருங்க, தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, ஒளியின் வேகத்தை காட்டிலும் அதிகமாய் டிராவல் பண்ணுகிற கர்த்தர், ஒளியை படைச்சவரே அவர் தான். ஆனால் இங்கே ஆல்ரெடி மனுஷனா வந்துட்டார்னா
ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஒரு நேரத்தில் ஒரு அடி தான் எடுத்து வைக்க முடிகிறது. பாருங்க, இப்படிதான் நடந்து தெரிகிறாரு. இன்னைக்கு நாம நம்முடைய நாட்கள் கூட வாகனங்கள் நல்ல வசதியா இருக்குது போக்குவரத்துக்கு. இயேசுநாதருடைய காலத்துல அருமையான போக்குவரத்துக்கு எந்த வாகனங்களும் கிடையாது. நடந்து தான் தெரிஞ்சாரு. என்ன ஆச்சரியம் பாருங்க அருமையானவர்களே. எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துட்டு, எல்லாவற்றையும் தூக்கி வச்சுட்டு மனுஷனாக இந்த உலகத்துல வந்தது மட்டுமல்ல, சிலுவையில அடிக்கிறதுனா அது அதை காட்டில ரொம்ப மோசம் இல்லையா? சிலுவையில நிர்வாணமா நீசகோலமா தொங்குறதுன்றது இறைவனுக்கு பயங்கரமான ஒரு விஷயம். மனிதர்களே அதை விரும்ப மாட்டாங்க. தேவன் அருமையானவர் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டார்னா எவ்வளவு அதிகமாய் நம்ம நேசிச்சிருக்கிறாரு. அன்று காலையில சொல்லுவோம், சிலுவையில பரிசுத்த ரத்தத்தை பாருங்க சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துல போய் சிலுவையில பட்ட பாடுகளை பார்க்கலாம் அதிக பாடுகளை பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையில பட்ட பாடுகளை பார்க்கலாம் அதிக வேதனை உள்ள பாடுகளை பாதாளத்திலே அவர் பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவே சொல்லும்போது சொல்றாரு, யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றில 3 நாட்கள் இரவு பகல் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றிலே இருப்பார் என்று சொல்றாரு. அந்த வேதனையை தான் பெருசா சொல்றாரு. கவனிங்க. ஆகவே நமக்காக அவ்வளவு வேதனைப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு பாருங்க பரலோகத்துக்கு போய் அங்கே மகாபரிசுத்த ஸ்தலத்துல நமக்காக தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை தேவனுடைய கிருபாசனத்துக்கு முன்பாக சிந்தி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் சீக்கிரம். எபிரேயர் புஸ்தகம் எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடாய் இளங்கால இவைகளுடைய ரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எல்லாரும் சொல்லுவோம், நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்ப நாம யாரு? இயேசுவின் ரத்தத்தினால நித்தியமாய் மீட்கப்பட்டவர்கள். அதனாலதான் பாருங்க, நம்ம மீட்பு ஒளிஞ்சு போயிருமோன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு இந்த நித்திய மீட்பை நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. இவ்வளவு கரையம் கொடுத்துதான் பிசாசின் ஆளுகைக்கு கீழே இருந்த நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நான் விவரமா பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க. இவ்வளவு கரையம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நான் சொல்றேன், அருமையா கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறவர்களா இருக்கணும். நாம இருக்கிறீங்களா? கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து உணர்வுள்ளவர்களாய் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நம்ம தாத்தா, நம்முடைய பாட்டி, நம்ம பாட்டன் பூட்டன், நம்ம அப்பா அம்மா யாரும் செய்ய முடியாத மிகப்பெரிய உதவியை இயேசு நமக்கு செஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் எல்லாரை பார்க்கலும் இயேசு நமக்கு முதன்மையானவராக தெரிய வேண்டும். இயேசு தான் நமக்கு நம்பர் 1. இருக்கிறீங்களா? மற்றவங்களா அடுத்தடுத்து வர்றாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஜீசஸ் தான். முதலாவது நபர் இயேசு தான். இயேசுவை முதலாவது இடத்துல வைத்திருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு பெரிய உதவிகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறாரு. பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம நினைச்சிருக்கிறாரு, மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது பாருங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சொல்லுவோம், தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு முறை தேங்க்யூ ஜீசஸ். எப்போதும் பாருங்க, நம்முடைய வாய் துதியினால் நிறைந்திருக்க வேண்டும். ஏன்னா பிசாசின் ஆளுகைக்கு கீழே இருந்த நம்மை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவன் செய்திருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்லாக்கியத்தை 91ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிச்சோம். போவோம். 91ஆம் சங்கீதம் 1ல இருந்து பாருங்க. 91 சங்கீதம் 91 1ஆம் வசனத்தில், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவனை நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கிளை அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பாருங்க,
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோமா? புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி இதை எப்படி சொல்லலாம்னா, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோன்றதை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானம் இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் எப்பவும் கிடைக்கவே கிடைக்காது. பாருங்க, நித்தியமாய் ஒரு ஸ்தானம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஸ்தானம் தான். என்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு இந்த கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்கிறோம்? வந்திருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவுக்குள்ளே வந்திருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவுக்குள்ளே வந்த ஒவ்வொருவரும் யாருன்னு கேட்டீங்கன்னா விசுவாசிகள். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஒரு விசுவாசி, நான் அவிசுவாசி அல்ல. இன்னொரு முறை சொல்லலாம், நான் ஒரு விசுவாசி, நான் அவிசுவாசி அல்ல. அடிக்கடி சொல்லணும் பாருங்க. ஐம் a believer and I'm not a doubter. ஏன்னா இப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா விசுவாச வார்த்தைகளை பேசுகிற ஆட்களா நீங்க இருப்பீங்க. அவிசுவாசம் உங்க வாயிலிருந்து வராது. அவிசுவாசம் வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. விசுவாசத்துக்குள்ள இருக்கிற மனுஷன் என்ன சொல்றான்? கர்த்தர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஏன் சொல்றான்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். விசுவாசிக்கிற மனுஷன் பேச ஆரம்பிக்கிறான். விசுவாசிக்கிற மனுஷன் அருமையானவர்களே தன்னுடைய விசுவாசத்தை வார்த்தைகளாலே வெளிப்படுத்துகிறான். கவனிங்க, அவர் ஒரு நாள் அவிசுவாசத்தை பேசக்கூடாது. பிசாசு நம்மளை அவிசுவாசத்தை பேசுவதற்காக பாருங்க நெருக்குவான், பிரச்சனைகளை கொண்டாந்து போடுவான். பாருங்க, பிள்ளைகளை பற்றியா இருக்கட்டும், குடும்பத்தை பற்றியா இருக்கட்டும், கையின் பிரயாசங்களை பற்றியதா இருக்கட்டும், சரீர பாருங்க ஆரோக்கியத்தை பற்றியதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நெருக்கத்தை பிசாசு கொண்டு வந்து அவிசுவாசமாய் நம்மை பேசுவதற்கு தூண்டுவான். அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையா இருந்தாலும் விசுவாசத்தை பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா நாம அவிசுவாசிகள் கிடையாது, நம்ம விசுவாசிகள். ஆமென். நாம சந்தேகப்படுகிறவர்கள் கிடையாது, நாம விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசத்தை தான் பேசுவாங்க. விசுவாசிக்கிறவர்கள் அவிசுவாசத்தை பேசினாங்கன்னா அது ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தாம இருக்குது. நல்லா பிடிச்சுக்கணும். கவனிங்க, வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, விசுவாசத்தை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சத்தமா தான் சொல்லுங்களேன், சொல்லுவேன் என்று சொல்லுகிறான். கவனிங்க, அப்படி சொல்லுகிற மனுஷனுக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறார் பாருங்க. வேடனுடைய கண்ணிக்கு உன்னை தப்புவிப்பார், பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார், சிறைகளாலை மூடுவார், அவருடைய சட்டையின் கிளை அடைக்கலம் போவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். எல்லாரும் ஒரு நிமிஷம் தயவுசெய்து எழுந்து நிற்போம், வசனத்தை அறிக்கை பண்ணுவோம். அற்புதமான வசனங்கள் சொல்லுவோம். நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளாலே என்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. உட்காருவோம். பாருங்க, 7வது வசனத்தை தான் நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம். 7வது வசனம் சொல்கிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி வாக்கு தத்தம் இருக்கிறது, என்ன மாதிரி ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பாருங்க, எதிரிகள் வந்தாங்கன்னா உங்களுக்கு முதல்ல இந்த வசனம் ஞாபகம் வரணும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அப்ப எதிர்ப்புகளின் மத்தியிலே அருமையானவர்களே தேவன் ஜெயத்தை வச்சிருக்கிறாரு. எதிரிகளின் மத்தியிலே பாருங்க, கர்த்தர் வெற்றியை நமக்கு என்ன செய்கிறாரு? வாக்கு பண்ணுகிறாரு. 1000 பேர் வரட்டும், 10,000 பேர் வரட்டும், நான் சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா
1000 பேரை பார்க்கலாம், 10,000 பேரை பார்க்கலாம், உங்க கூட இருக்கிற தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, தேவன் நம் பட்சமானால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? எவன் நம்மளை ஜெயிக்க முடியும்? ஏன்னா தேவாதி தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. உலகத்துல மரணத்தின் வல்லமையில் இருக்குதா? ஆமா. உலகத்தில் வியாதி இருக்குதா? ஆமா. ஆக்சிடென்ட் இருக்குதா? ஆமா. பொல்லாத தீமைகள் இந்த உலகத்துல இருக்குது. ஆனா அது உன்னை அணுகாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப அதை நம்ம சொந்தமாக்கணும். அது என்னை அணுகாது, வாதை என் கூடாரத்தை என்ன செய்யாது, அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. பாருங்க, எல்லாருக்கும் நடக்கிறது தான் பிரதர், நமக்கும் நடக்கும். ஐயோ, இதுக்கு ஒரு விசுவாசி தேவையே இல்லை. ஒரு அவிசுவாசியினுடைய பேச்சு தான் இது. இது லாபத்தை கொண்டு வராது, பிசாசுக்கு வாசலை திறந்து விடுகிறது. பைபிள்ல போட்டிருக்குது, ஜாக்கிரதையா இருக்கணும் வார்த்தையில. ஏன்னா உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் என்று எழுதப்பட்டிருக்கு. பிசாசுல போய் சிக்கி கூடாது, பிசாசுடைய கண்ணிகளுக்குள்ள போய் விழுந்துடக்கூடாது. பாருங்க, அவன் எப்ப நம்ம விழுவோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் பாருங்க, அவன் விரிச்சிருக்கிற வலையில போய் நாம மாட்டக்கூடாது. நம்முடைய வாய் விசுவாசத்தை பேசுகிற வாயாக இருக்கணும். விசுவாசத்துக்கு பிசாசு பயப்படுறான், விசுவாச வார்த்தைகளுக்கு பிசாசு பயப்படுகிறான். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இப்போ ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து முடிச்சிருவோம். 1 சாமுவேல் புத்தகத்துக்கு போங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 22 இருந்து பாருங்க. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைகளுக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதை தாவீது கேட்டான். பாருங்க, தாவீதோட அப்பா, அவருக்கு மூத்த பிள்ளைகள்லாம் மிலிட்டரியில் வேலை பார்க்குறாங்க. இந்த இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருத்தரோட ஒருத்தர் யுத்தம் பண்ணிட்டு நடக்கிறாங்க. அப்ப ஈசாய், தாவீதோட அப்பா, எப்படியும் வருத்தம் இருக்க தான் செய்யும் இல்லையா? ஐயோ, 3 பிள்ளைகள் மிலிட்டரியில் வேலை செய்கிறாங்களே, யுத்தம் வேற நடந்துட்டு இருக்குதே, உயிரோட இருக்கிறானுங்களா, செத்து போயிட்டானுங்களா, பிள்ளைகள் என்ன ஆனாங்களோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதனால பாருங்க, தாவீதை பிடிச்சு, தாவீது கடைக்குட்டி இல்லையா, அவன் காட்டில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனை சீக்கிரமா வர சொல்லி, இங்க பாருப்பா, 1 மரக்கால் வறுத்த பயிரை தர்றேன், 10 அப்பங்களை தர்றேன், எடுத்துட்டு ஓடி அங்க இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமா யுத்தம் தொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த சேனைக்குள்ள போய் அன்னைமார பாரு, உயிரோடு இருக்கிறாங்களான்னு பாரு, பார்த்துட்டு நலமா இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டுட்டு, இந்த வறுத்த பயிரையும் இந்த அப்பங்களையும் கொடுத்துட்டு, வா, நீ அவங்கள பார்த்துட்டு வந்தேன்றதுக்கு ஒரு அடையாளத்தை எனக்கு கொண்டு வா, இல்லைன்னா நீ பாட்டில் நான் பார்த்துட்டே நல்லா இருக்காங்கன்னு சொல்லிடுவேன் நீ. அதனால அதுக்கு அடையாளத்தையும் கொண்டு வான்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றான். ஈசாய் சொல்லுகிறான், தாவீது அந்த வறுத்த பயிரையும் அந்த 10 அப்பங்களையும் எடுத்துட்டு அங்க போறான். போய் சேனைக்குள்ள ஓடி சகோதரரை பார்த்து, நலமா இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பாருங்க, அதுக்குள்ள வந்துட்டான் கோலியாத்து. கோலியாத்தை பற்றி நான் வாசிக்கிறோம். அவன் 9 அடி உயரமா இருந்தானா. 6 முழம் அப்படின்னா 9 அடி உயரம். சில வல்லுநர்கள் சொல்லுறாங்க, இல்ல 9 அடின்னு அந்த காலத்துல சொன்னாங்க, அது 11 அடியா கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. அது 9 அல்லது 11. ஆளு உயரமான ஆளு. பாருங்க, மிலிட்டரி மேன், யுத்த வீரன். அவன் வந்து சொல்றான், உங்களில் ஒரு ஆளை அனுப்புங்க, நான் அவனை ஜெயிச்சேன்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமை, அவன் என்னைய ஜெயிச்சான்னா நாங்க எல்லாரும் உங்களுக்கு அடிமைன்னு சொல்லி சொல்லுகிறான். 40 நாள் கிட்டத்தட்ட சொல்லிட்டே வந்திருக்கிறான். கடைசி நாள்ல தான் தாவீது கேட்டான் போல தெரியுது. பாருங்க, தாவீது என்ன சொன்னான் பாருங்க. 26வது வசனம். அப்பொழுது தாவீது
தன்னண்டையிலே நின்றவர்களை பார்த்து, நல்லா கவனிங்க, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். கவனிங்க, ஜீவனுள்ள தேவன் பாருங்க, இவன் கோலியாத்தை யாரோட கம்பேர் பண்றான்னா தேவனோட கம்பேர் பண்ணுகிறான். மற்றவங்க எல்லாம் கோலியாத்தை பார்க்கறாங்க, இவங்கள பார்க்கறாங்க. ஐயோ, அவன் பெரிய யுத்த வீரனா இருக்கிறானே, நாம 6 அடிக்கும் கீழே தான் இருக்கிறோம், சாதாரண மனிதர்களா இருக்கிறோமே, நம்மளை நசிக்கிடுவான், எறும்பு நசுக்கிற மாதிரி நம்மளை நசிக்கிடுவான்னு சொல்லி பயந்து, பைபிள்ல போட்டிருக்கு, அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஓடுறாங்க. ஆனா இவன் கோலியாத்தை பார்க்கறான். கோலியாத்தை பார்த்துட்டு மேல இருக்கிற தேவனை பார்க்கறான். அவருடைய சைஸை பார்க்கறான், இவனுடைய சைஸை பார்க்கறான். பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அவருடைய சைஸை கம்பேர் பண்ணும்போது இவன் தூசியிலையும் தூசி. இருக்கிறீங்களா? அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆகவே இவன் எம்மாத்திரம் சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். Who is he? யார் இவன்? தேவனுக்கு விரோதமா வருகிறவன். இவன் யாரு? நாங்களாம் விருத்த சேதனம் உள்ள ஆட்கள், தேவனோடு எங்களுக்கு உடன்படிக்கை இருக்கிறது. எந்த அரக்கனும் எங்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா எல்லா அரக்கர்களை பார்க்கலும் பெரியவர் எங்க கூட இருக்கிறாரு. ஆமேன். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, உள்ள இறங்கணும். சும்மா ஒரு வாட்டி கேட்டுட்டு போயிடக்கூடாது. உள்ள இறங்கினாதான் அருமையானவர்களே வைரம் பாஞ்ச ஆட்களா மாறுவோம். பாருங்க, சில மரங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வைரம் பாஞ்சு போயிருக்கும், என்ன காத்து அடிச்சாலும் விழாது. அந்த மாதிரி ஆவிக்குரிய ரீதியில நல்ல உரமான ஆட்களா இருக்கணும். பாருங்க, இப்படி விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். லெட் கம் வாட் மே, பிசாசு எந்த பிரச்சனையை வேணாலும் கொண்டு வரலாம், ஆனா என்னை ஜெயிக்க முடியாது. ஃபைனலா நான் தான் வின் பண்ணுவேன். போராட்டம் இல்லைன்னு இல்லை, போராடலாம், போராட்டம் கொஞ்ச நாள் போகலாம், ஆனா முடிவு வரும்போது ஜெயம் எனக்கு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப போவோம் 32வது வசனம். தாவீத சவுல்கிட்ட கொண்டு போறாங்க. சவுல் ராஜா தாவீது சவுலை நோக்கி சொல்றான் பாருங்க, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரன் என்றான். கவனிச்சிங்களா? ரொம்ப ப்ராமினன்ட் ஃபிகர், இஸ்ரவேல்ல ரொம்ப முக்கியமான ஆளு. யாருன்னா சவுல் ராஜா. சவுல் ராஜா தாவீத பார்த்து சொல்றான், இவனை ஜெயிக்க உன்னால முடியாது, நீ இளைஞன், அவன் யுத்த வீரன். நல்லா கவனிங்க, இன்னைக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆட்கள், ரொம்ப ப்ராமினன்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் பிறங்க உங்களை பார்த்து, இது உன்னால செய்ய முடியாதுப்பா, உன்னால அதை சாதிக்க முடியாதுப்பான்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னா நான் சொல்லுறேன், நீங்க அதை எடுக்காதீங்க. இவங்க என்ன சொல்லிட்டு கிடப்பாங்க, அவங்களுக்கு முடியாததை உங்க தலையில சாத்திடுவாங்க. ஆனா நான் சொல்லுறேன், உங்களால முடியும். உங்க காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் உங்க கூட செய்றாரு, இருக்கிறாரு. உங்களை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. இருக்கிறீங்களா? பாருங்க, அதனாலதான் பாருங்க, அந்த டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸை நம்ம எடுக்கவே கூடாது, தேவனுடைய என்கரேஜிங் வேர்டை பார்க்கணும். சவுல் சொல்றான், முடியாதுப்பா அப்படிங்கிறான். தாவீது என்ன சொல்றான் பாருங்க, 34வது வசனம். தாவீது சீக்கிரம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை
நிந்தித்தானே. மறுபடியும் மறுபடியும் கர்த்தரோட தான் அவனை கம்பேர் பண்றான். இவன் யாரு கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு? இவன் யாரு கர்த்தருடைய சேனைகளுக்கு எதிராக வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே, கர்த்தரோட தான் கம்பேர் பண்ண. கர்த்தரோட கம்பேர் பண்ணும்போது இவன் ஒண்ணுமே கிடையாது. உலகத்துல இவன் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு முன்பாக இவன் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ பெரிய கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஒரு காக்காய் அடிக்கிற மாதிரி இவனை அடிப்பேன் நான். இருக்கிறீங்களா? பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இவனை ஜெயிக்கக்கூடிய பலனும் அதிகாரமும் வல்லமையும் கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. அப்புறம் பாருங்க 27வது வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார். வசனங்களை பாருங்க, பேச்ச பாருங்க. இவங்கெல்லாம் நமக்கு மாதிரி. அருமையானவர்களே, வியாதின்னு வந்த மாத்திரத்துல உடனே சொல்லணும், இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பார். இந்த வியாதி என்னை விட்டு மறைஞ்சு போயிடும். இந்த வியாதி சுகமடையும். நான் ஆரோக்கியம் அடைவேன். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். டாக்டர் என்ன சொன்னாலும் அதை பற்றி பாதரேஷன் கிடையாது. பாருங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் என்னவும் சொல்லலாம், எக்ஸ்ரே ரிப்போர்ட் என்னவும் சொல்லலாம். யாருடைய ரிப்போர்ட்டை நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹூஸ் ரிப்போர்ட் டு யூ பிலீவ்? யாருடைய ரிப்போர்ட்டை விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், நான் கர்த்தருடைய ரிப்போர்ட்டை விசுவாசிக்கிறேன். இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள். கவனிங்க, இப்போ சொல்றான் பாருங்க, இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் அப்படிங்கிறான். 44 பார்ப்போம். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்திலே வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். இப்ப பாருங்க, கோலியாத்து பேசுறான். கவனிங்க, இதே போலதான் நமக்கு எதிராக வருகிற சவால்களும் நம்மை பார்த்து பேசுகிறது. நீங்க மட்டும் விசுவாச வார்த்தைகளை பேசின உடனே உங்க சவால், உங்க பிரச்சனை உங்களை பார்த்து பேசாதுன்னு அர்த்தம் கிடையாது. பிரச்சனைகள் உங்களை பார்த்து பேசுதா? இன்னைக்கும் பேசுது. நான் கேட்கிறேன், பேங்க் பாஸ்புக் உங்களை பார்த்து பேசுதா இல்லையா? அக்கௌண்ட்ல ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுது இல்லையா? அந்த மாதிரி டைம்ல அது பேசும்போது நீங்க அதிக சத்தமா பேசணும். என்ன பேசணும்? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து என்னுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப, நாளைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அந்த சத்தத்தை பார்க்கணும். உங்க விசுவாசத்தின் சத்தம் அதிகமா இருக்கணும். இப்ப பிரச்சனை நம்மளை பார்த்து பேசதான் செய்யுது. வியாதி வந்த மாத்திரத்துல வியாதி நம்மளை பார்த்து பேசுது, செத்து போயிடுவோமோ என்ற பயத்தை கொண்டு வருது. ஆனா நாம என்ன சொல்லுகிறோம்? நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். போவோம். 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய நாமத்திலே. இயேசுவின் நாமம் இருக்குது பாருங்க. நமக்கு எல்லா அனுகூலங்களையும் கர்த்தர் அனுப்பி தந்திருக்கிறார். அருமையானவர்களே, எல்லா ஆயுதங்களும் நமக்கு இருக்கிறது. அதுல ஒண்ணு இயேசுவின் நாமம். எந்த சவாலா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த சோதனையா இருக்கட்டும், இயேசுவின் நாமம் இருக்குதுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி அடிக்கலாம், சொல்லி அடிச்சு ஜெயிக்கலாம். இப்ப 46வது வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் என்ன செய்வார்கள்? பாருங்க, பைபிள்ல போட்டிருக்கு, உன் தலையை வெட்டி எடுத்துருவேன்னு சொல்றான். ஆனா நீங்க நிலைமையை பாத்தீங்கன்னா, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. கையில பட்டயம் இல்ல, ஆனா சொல்றான், உன் தலையை வெட்டிடுவேன்றான். என்ன ஆச்சரியமா இருக்குது. இதாங்க விசுவாசம். அருமையா, எல்லாம் சாதகமா இருந்தா பேச சொன்னா சிலர் பேசுவாங்க. நான் சொல்றேன், பாதகமான சூழ்நிலையிலையும் சாதகமா பேசணும். தோல்வியின் விளிம்பில கூட வெற்றியை பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ 49 48 வாசிப்போம். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கெட்டி வருகையில், தாவீது தீவிரமா அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதுனால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவன் தரையிலே எப்படி விழுந்தான்? முகங்குப்புற விழுந்தான். எல்லாரும் சொல்லுவோம், முகங்குப்புற விழுந்தான்.
பொதுவா நெத்தியில கல்லு பட்டுச்சுன்னா மல்லாக தான் விழுவாங்க இல்லையா? அதாவது பிரசங்கியார் அருமையா சொல்றாரு. இவன் கல்ல வச்சு அடிச்சான், அவன் அது நெத்தியில பட்டுச்சு. ஆனா நெத்தியில படுறதுக்கு பட்டா அப்பவே பின்னால இருந்து ஆவியார் பெடதில ஒரு போடு போட்டாரு. குப்புற விழுந்துட்டான். இருக்கிறீங்களா? அ இது நம்ம யுத்தம் மட்டும் இல்லங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். பாருங்க. பெலி குப்புற விழுந்தான். 51வது வசனம் பாருங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தரிடையில் ஓடி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ஓடி போனார்கள். கவனிங்க, சொன்னபடியே நடந்தது. விசுவாசத்தின் வார்த்தைகள். பாருங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஒரு இடத்துல சொல்றான், யுத்தம் கர்த்தருடையது. 47ஆம் வசனத்துல வேண்டாம், வாசிக்க வேணாம், குறிச்சு வச்சுக்கோங்க. யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். பாருங்க, சொன்னா நான் உன்னை கொல்வேன்னா, உன் தலையை விட்டு உன்னை விட்டு வாங்குவேன்னா, பெலிஸ்தீன் பிரேதங்களை காட்டு மிருகங்களுக்கும் ஆயுத பறவைகளுக்கும் கொடுப்பேன்னு சொன்னான். அப்படியே நடந்தது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, சங்கீதக்காரன் பேசினது மாதிரி, தாவீது பேசின மாதிரி வெற்றியை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது வெற்றியின் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உங்களுடையது. எல்லாரும் சொல்லுவோம், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் என்னுடையது. இன்னொரு முறை சொல்லுவோம், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் என்னுடையது. இன்னொரு முறை சொல்லுவோம், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் என்னுடையது. அப்ப இன்னைக்கு நீங்க அருமையானவர்களை எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் மறைஞ்சு போயிரும் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை விசுவாசியுங்கள். அற்புத விடுதலை, வெற்றி உங்களுடைய பங்காக மாறும். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய எதிரிகளை நீர் மடங்கடிக்கிறீர். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, எல்லா தீமைகளை எதிர்த்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை மடங்கடிக்கிறோம். அவைகளுக்கு எதிராக இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தாவே, விடுதலை எடுத்துக்கொள்கிறோம். பிசாசினுடைய தோல்வியை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, விடுதலையும் வெற்றியும் எங்களுடைய பங்காக மாறுகிறது. அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.